ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கதம்ப சாம்பார் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு குக்கரில் பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம், கடுகு, தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கி வரும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், முள்ளங்கி, மாங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே இந்த காய் நல்லா வணங்கி வரட்டும். தண்ணி எதுவும் இப்போ விட வேண்டாம். இந்த எண்ணெயிலே காய் நல்லா சுருள வணங்கணும். இப்போ காய் பாதி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த காய் நல்லா வணங்கி வரட்டும். காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க பருப்பு அதை கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதிக்க விட்டு மேலே நுர கட்டினதும் மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுட சுட நல்லா கதம்ப சாம்பார் ரெடி. இது டிஃபனுக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.